புதினம் தெரியுமோ? புதினம் தெரியுமோ? எட சண்முகம் வாடாப்பா. என்னடாப்பா போன கிழமை வந்தனி, இந்த முறை வார. என்னடாப்பா பிரச்சனை? எப்படிடாப்பா வெக்க? ஐயோ தாங்க இல்லாம கிடக்கடாப்பா. என்னடாப்பா வெக்க? இந்த வெயிலுக்குள்ளால எங்கடாப்பா வாரது? பெரிய வெயில், கடும்படியாக கிடக்கு வெயில். வெயிலங்களை சாக்குள்ள போது போல கிடக்குது. நாட்டில் இந்த கூலி வேலை செய்கிறவங்க என்ன பாடு விடுறாங்க தெரியுதோ? நீ உள்ளுக்கு இருந்து கொண்டு வைக்காண்டு பேனையும் போட்டு சுள்ளாட்டி கொண்டு உனக்கு வைக்காண்டி சொன்னால் இந்த மேசன் வேலை செய்கிறவங்கள பொறுத்தவங்கள எடுத்துப்பார். அவங்கள என்ன பாடு விடுறாங்கண்டு. அவங்களுக்கு சம்பளம் கொஞ்சம் கூட குறையாக கொடுக்குறாங்கன்ட்டு சொல்லுறாங்க. ஆனால் அவன் படுற பாடு கடவுள் ஒருத்தனுக்கு தான் தெரியும். கேத்தான் கிடக்கு வைக்காத்தான் கிடக்காண்டு நீ சொல்லி கொண்டு இருக்கிற. ஆனால் அந்த கூலி வேலை செய்கிறவங்க மேஜன் வேலை செய்கிறவங்கள பொறுத்தவங்கள பார். சரியடா எல்லாம் வேலை தானடா. அந்த செய்து பார்த்தா தானடா அந்த கஷ்டம் தெரியும். விளங்குதடா. சரியோ, நான் விளக்கம் இல்லாத ஆள் இல்லை, தெரியும் தானே? எல்லாம் தெரியும். சும்மா ஒரு சொல்லி பார்க்க நீ 62 கதைக்கிறேன். என்னடா எல்லாம் இந்த கூலி வேலை செய்கிறவங்க வர்ற பாடம் பார்த்து எனக்கு விளங்குதுப்பா. அந்த வெக்கைக்கெல்லாம் சுருண்டு போடுங்கள். என்ன இப்போ வந்து என்னடா செய்கிறது? சரி வந்த நீ வெக்க ஃபேனும் வேலை செய்யுது தானே? வந்த கொஞ்சம் ஆறி அங்கே அப்போ பவனமாக்கா பின்னுக்கு வேலை செய்கிறா. அவள் குழப்ப வேண்டாம். சரியே, கொஞ்சம் இது நான் உனக்கு போய் ஏதாவது தண்ணி வெண்ணி கொண்டு வரேன். அதுக்கிடையில இந்த புதினத்தையும் வந்த நீ கேட்டுக்கொள் போ. சரியா? பேப்பர் கலைஞ்சு பார்க்குறீங்க? பார்க்குறது தான். என்னடாப்பா இந்த நேரத்தில் யாரடா இப்போ வாசி ஆலைக்கு போகிறான்? சரியோ, பேப்பரும் பார்க்குறாங்கல்ல. நாங்களும் இந்த புதினத்தை சொல்லுவோம் வேண்டாம். எல்லாரும் விடுப்பு விண்ணானங்கள் தான் நிற்கிறாங்க. என்ன செய்கிறது? சரி வந்தனே கேட்டு போட்டு போ. சரியே? வெக்கையும் அள்ளி கொள்ளுத்தது. புதினத்தையும் ஒருக்கா சொல்லி முடிப்பான். வடக்கு முழுக்க இப்ப கடும் வெக்க. வெளியால யாரும் தலை காட்டவே இயலாத அளவுக்கு வெக்கை போட்டு தாக்குது. வழக்கமா வெயில் வெக்கையை தாங்கிறதுக்கு இயற்கையே எங்களுக்கு சில விஷயங்களை தந்திருக்குது. அதில் முக்கியமானது வெள்ளரி பழம். யாழ்ப்பாணத்தில் வெள்ளரி பழத்துக்கு சண்டிலிப்ப கடும் ஃபேமஸ். அந்த வயல்வெளிக்குள்ள விளையிற வெள்ளரி பழமண்டா கண்ணை மூடிக்கொண்டு எல்லாரும் வாங்கி கொண்டு போவினான். வெள்ளரி பழத்தை வயலில் இருந்து பிடுங்கினால் கென நிறம் தாக்கு பிடிக்காது. வெடித்து உள்ளுக்க இருந்து கசிஞ்சு தண்ணியா ஓடத் தொடங்கிடும். நேரம் போக போக அப்படியே அழுகிடும். அதால அதை பெனையோலையால செய்த குடலைக்குள்ள சுத்தி கட்டித்தான் விற்கிறவர். அப்பத்தான் அதுவும் வெக்கையை தாங்கி வெள்ளரி பழத்தை வெடிக்க விடாம வச்சிருக்கும். அதோட இந்த பெனையோல குடலைக்குள்ள கட்டி வச்சா வெள்ளரி பழத்துக்கு தனியொரு வாசமும் இருக்கு. ஆனா இதெல்லாம் இப்பத்த ஆட்களுக்கு தெரியாது. அவைகள் பெனையோலையோட வச்சா வடிவிருக்காது என்று அதை அவிட்டு போட்டுத்தான் விற்கினமாம். அதால வெள்ளரி பழங்கள் கெதியா பழுதாகுது என்று வாங்கி கொண்டு போற ஆட்கள் ஒரே முறப்பாடு. இன்னும் சில இடங்களில் குடலையை அவிட்டு எறிஞ்சு போட்டு ஷொப்பிங் பைக்குள்ளையும் போட்டு குடிக்கிறான். சும்மாவே ஷொப்பிங் பை வெக்கையை கூட்டுற சாமான். அதுக்குள்ள வெள்ளரி பழத்தை வச்சா இன்னும் கெதியா பழுதா போடுமல்லோ. பழங்களை விற்கிற சிலர் தாங்கள் விரும்பி செய்கிறேல என்று சொல்லுகினான். பிஎச்ஐ மேர் வெள்ளரி பழத்தை பெனையோலையில கட்டி கொடுக்க கூடாது. பெனையோலையில என்னென்ன கிருமி இருக்கோ தெரியல. அதால கட்டி கொடுத்தால் வருத்தங்கள் வந்துடும் என்று சொல்லுகினவான். பெனையோலையை விட ஷொப்பிங் பைதானே உடம்புக்கு கூடாது. அதால தானே ஷொப்பிங் பையை அரசாங்கம் தடை செய்தது. அப்படி தடை செய்யப்பட்ட ஷொப்பிங் பையில கொடுக்கலாம். ஆனால் பெனையோலையில கட்டி கொடுக்க கூடாது என்றது என்ன நியாயம் என்று தெரியல. எங்கட பழைய ஆட்கள் எல்லா விஷயங்களையும் காரண காரியங்களோட தான் செய்தவ. முக்கியமா அவ இந்த சாப்பாட்டு முறைக்கு யாரும் கிட்ட நிற்கலாது. அதால தான் அவ 70-80 வயது தாண்டியும்
வேலை செய்கிற அளவுக்கு உடம்பை திடமா வச்சிருந்தவன். அதுகளை மாத்த வெளிக்கிட்டுத்தான் இப்ப 20 வயதிலேயே எல்லாரும் நோஞ்சானா போட்டான். அப்படி அவையின் முறையில ஒன்றுதான் பனையோலை குடலைக்குள்ள வெள்ளரிக்காய வச்சு விற்கிறது. சூழலுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது, வெள்ளரிக்கும் நல்லது. முதுகலை தெரியாம சும்மா எல்லாத்துக்கும் ரூல்ஸை தூக்கி பிடிக்காமல் நடைமுறை விஷயங்களையும் கொஞ்சம் யோசியுங்கோ அதிகாரிகளே. நன்றி. உதயன் பச்சி.